எங்கள் இனிய இயேசு சபையினரே, மீட்படைந்த இயேசு சபையின் 2 நூற்றாண்டு விழாவையும் புதிய மதுரை மிஷனின் 175வது ஆண்டு விழாவையும் ஒன்று சேர்த்து 2 மாபெரும் விழாக்களாக கொண்டாடும் உங்களுக்கு எங்கள் அனைவரின் மனமார்ந்த வாழ்த்துக்களை காணிக்கையாக்குகின்றோம். பாசத்துடன் பொதுநிலையினர். நீதியின் வழியில் விசுவாச வாழ்வை நிலை பெறச் செய்கின்ற இயேசு சபையினர் அனைவருக்கும் இந்த ஒளிக்காட்சி சமர்ப்பணம். தமிழக வானில் சுடரில் வீசும் மதுரை மாநில வெண்ணிலா, பறந்து விரிந்து பாருலகெங்கும் பரவிய இயேசு சபை, அதில் மதுரை மாநிலம் என்றோர் அணியின் பணிகள் புதிய வகை. அருளானந்தர், சேவியர் நொபிலி, வீரமா முனிவர் வழியினிலே இறை அரசின் கடமைகள் இன்று கணித்து ஆற்றும் சீடர் அணி. துயரில் மூழ்கி கிடந்தோர் மனதில் துணிவு தணல் மூட்டி அவர் புயலாய் கிளர்ந்து போகும் வழியில் துணையாய் போகும் அணி. இயேசு சபை கத்தோலிக்க திருச்சபையில் அமைந்துள்ள ஒரு துறவற சபையாகும். ஆண்கள் மட்டுமே உள்ள இச்சபையில் அருள் தந்தையரும் அருள் சகோதரர்களும் உள்ளனர். இவர்கள் கடவுளின் வீரர்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதிலும் திருத்தூத பணி ஆற்றுவதிலும் உலகெங்கும் 112 நாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களது சிறப்பு பணிகள் கிறிஸ்துவ மறைபரப்பு பணி, கல்வி பணி, பங்கு பணி, சமூக நீதி பணி, தாழ்த்தப்பட்டோர் மேம்பாட்டு பணி, மனித உரிமைகள் காப்பு பணி, கிறிஸ்துவ ஒருமைப்பாட்டை வளர்க்கும் பணி. இயேசு சபையின் இன்றைய தலைமையிடம் ரோமை நகரில் அமைந்துள்ளது. அதன் உயர் தலைவர் அருள்மிகு அடல்போ நிக்கோலஸ் ஆவார். தமிழக இயேசு சபையின் உயர் தலைவர் அருள் திரு செபஸ்டி எல்ராஜ் ஆவார். இன்றைய இயேசு சபை உலக அளவில் கிட்டத்தட்ட 19,000 உறுப்பினர்களை உள்ளடக்கிய சபையாகும். குறிப்பாக நமது இந்தியாவில் 3,000 பேர் இயேசு சபை உறுப்பினர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500 பேர் இயேசு சபையினர் கல்வி பணியிலும் பங்கு பணியிலும் சமூக பணியிலும் பணியாற்றுகின்றனர். புனித லொயோலா இன்னாசியார் ஸ்பானிஷ் நாட்டில் பாஸ்க் குடும்பத்தில் 1491 தனது பெற்றோருக்கு 13வது குழந்தையாக பிறந்தவர். இளம் வயதில் குத்துச்சண்டை, வாழ்வீச்சு, குதிரை சவாரி ஆகியவற்றை கற்றார். பாம்பலோனா போரில் இவர் ஈடுபட்ட போது ஒரு குண்டு இவரது காலை துளைத்தது. அப்பொழுது படுக்கையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இயேசுவின் வாழ்க்கையையும் புனிதர்களின் வரலாற்றையும் படித்து மனமாறி தன் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடிவெடுத்தார். இன்னாசியார் பாரிசு நகர் பல்கலைக்கழகத்தில் தம்மோடு கல்வி பயின்ற 6 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு குழு வாழ்வுக்கு வித்திட்டார். அதுவே நாளடைவில் இயேசு சபை என்னும் மரமாக வளர்ந்து தழைத்தோங்கியது. புனித இன்னாசியார் இயேசு சபையை 1540ஆம் ஆண்டு நிறுவினார். 1541ஆம் ஆண்டில் இயேசு சபையின் அகில உலக தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இனிக்கோ என்றால் நெருப்பு என்பது பொருள். இவரது ஆன்மீக பயிற்சிகள் எனும் நூல் உலகின் பல்வேறு மொழிகளில் அச்சேறியுள்ளது. இயேசு சபையை கண்காணிக்கவும் வளர்க்கவும் 15 ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட 7000 கடிதங்கள் எழுதியுள்ளார். இன்னாசியா இறந்தபோது இயேசு சபை 20 நாடுகளில் பரவி 1000 இயேசு சபையினர் பணியாற்றினர். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் 1506ஆம் ஆண்டு புகழ்மிக்க சவேரியார் அரண்மனையில் பிறந்தவர். இஞ்ஞாசியாரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தியாவிற்கு பணிபுரிய 1542ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் நாள் புனித சவேரியார் கோவாவை வந்தடைந்தார். முதல் 4 மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களிலும் தனது இறைப்பணியை செய்து வந்தார். கிராமங்கள் தோறும் மணியடித்தபடியே சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் இயேசுவை பற்றி கூறியும் நோயாளிகளை குணப்படுத்தியும் வந்தார். ஒரு வருடத்திற்குள் 45 சிறிய ஆலயங்களை அவர் நிறுவினார். புனித சவேரியார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரை வழியாக பயணம் செய்து இறைப்பணியை செய்துள்ளார். சீனாவிலும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க விரும்பி கடல் பயணத்தை மேற்கொண்டு சீன நாட்டிற்கு அருகில் உள்ள சான்சியன் தீவை அடைந்தார். அங்கு நோயால் பாதிக்கப்பட்டு 1552ஆம் ஆண்டு
டிசம்பர் 3ஆம் நாள் உயிர் துறந்தார். அவரது உடல் அத்தீவிலே அடக்கம் செய்யப்பட்டது. சுமார் 2 மாதங்கள் கழித்து கல்லறையை தோண்டி பார்த்தபோது என்ன வியப்பு! சவேரியாரின் உடல் அழியாமல் அப்படியே காட்சி தந்தது. 450 வருடங்களை தாண்டிய பிறகும் இப்புனிதரின் உடல் அழியாமல் கோவாவில் உள்ள தேவாலயத்தில் மக்கள் பார்க்கும்படி இன்றும் வைக்கப்பட்டுள்ளது. அழியா புகழுடன் அழியா உடலை பெற்ற சவேரியார் இறந்தும் இன்னும் பல வியத்தக்க புதுமைகளை நிகழ்த்தி கிறிஸ்துவ மறையை வளர்த்து வருகிறார். தத்துவ போதகர் என அழைக்கப்படும் ராபர்ட் தே நோபிலி ரோமையில் 1577ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரது குடும்பம் பெரிய பிரபுக்கள் குடும்பம். 1606ஆம் ஆண்டு ராபர்ட் தே நோபிலி மதுரையில் ஆர்வத்துடன் மறைபரப்பு பணியை தொடங்கிய காலம் தான் இயேசு சபை மதுரை மிஷன் தொடங்கிய காலம். இவர் இயேசு சபையின் கருப்பு அங்கியை நீக்கிவிட்டு சைவ துறவிகள் அணியும் காவி உடையை அணியத் தொடங்கினார். கடுக்கனை காதில் அணிந்தார், ஐம்புரி பூநூல் அணிந்தார். இவரது பூநூலில் 3 இலைகள் இறைவன் கோட்பாட்டையும் 2 இலைகள் இயேசுவின் உடலையும் உயிரையும் குறித்தன. புலால் உணவை தவிர்த்து ஒரு கடுமையான சைவ துறவு வாழ்வை ராபர்ட் தே நோபிலி தன் வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்து வாழ்ந்தார். இவரது தூய்மையான வாழ்வு தமிழகத்தில் பல மேல்தட்டு மக்களை கிறிஸ்தவத்துக்கு இட்டுச் சென்றது. இவரின் கோட்பாடுகள் பிற இயேசு சபையினரின் எதிர்ப்பை பெற்றது. திருத்தந்தை 15ஆம் கிரகோரியிடமும் முறையிடப்பட்டது. ஆனால் திருத்தந்தை இவரது செயல்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்தார். தமிழில் 40 உரைநடை நூல்களும் 3 கவிதை நூல்களையும் இயற்றியுள்ளார். இந்திய மண்ணின் மனமாறாமல் அதற்குள் இயேசுவை கண்டு போதித்த அவரது இறையியல் தத்துவமே அவரை தத்துவ போதகராக மாற்றியது. புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டில் கிஸ்டன் நகரில் 1647ஆம் ஆண்டு பிறந்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஜான் தே பிரிட்டோ. தமிழ் மொழி பயின்று தன் பெயரை அருளானந்தர் என்று மாற்றி தமிழ் துறவி போல காவியுடை அணிந்து பண்டார சாமியானார். ஒருவனுக்கு ஒருத்தியே என்று போதித்த அருளானந்தர் மீது கோபம் கொண்ட அரசன் ஓரியூர் பகுதியில் உள்ள உதயதேவனுக்கு ஓலை அனுப்பி அருளானந்தரை அங்கே கொன்றுவிட கட்டளையிட்டான். ஓரியூர் கோட்டைக்கு வடக்கே பாம்பாற்றின் தென்கரையில் திட்டை என்ற மண்மேட்டில் மரணத்தை நிறைவேற்றும் பெருமாள் என்பவன் தன் மனதை கல்லாக்கிக் கொண்டு ஆடுகளை பலியிடும் அரிவாளை மேலே உயர்த்தி அருளானந்தரின் கழுத்தை வெட்டினான். தலை வெட்டுப்பட்டு முகம் விண்ணோக்கி மலர்ந்த வண்ணம் கீழே விழ அவரது உடல் அங்கிருந்து கழுமரத்தில் தொங்கவிடப்பட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய பலன் தராது என்ற இயேசுவின் வார்த்தை அங்கே நிறைவேறியது. வீரமாமுனிவர் 1680ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் பிறந்தவர். இவரது பெற்றோர் இவருக்கு சூட்டிய பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பதாகும். 1711ஆம் ஆண்டு இந்தியாவில் மறைபரப்பு பணியாற்றுவதற்காக காமநாயக்கன்பட்டிக்கு வந்து அருள்பணி வாழ்வை தொடங்கினார். காமநாயக்கன்பட்டி, வேம்பாறு, தூத்துக்குடி, மணப்பாடு ஆகிய இடங்களில் பெஸ்கி தனது மறைபரப்பு பணிகளை செம்மையாக ஆற்றினார். சைவ துறவிகளைப் போல உடை மற்றும் தலைமுடியினை மாற்றிக்கொண்ட பெஸ்கியின் வீரமிக்க வாழ்வை கண்ட மக்கள் அவரை வீரமா முனி என்றும் தைரியநாதர் என்றும் அழைத்தனர். தமிழகத்தில் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் தமிழ் இலக்கிய உலகில் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது இறைவன் வீரமா முனிவரின் அருள் பணிகளுக்கு அளித்த அங்கீகார முத்திரையாகும். புனித இஞ்ஞாசியாரால் ஆரம்பிக்கப்பட்ட இயேசு சபை உலகெங்கிலும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலும் தலை தோங்கியது. கிறிஸ்துவம் வேகமாக வளர்ந்து வந்த வேளையில் ஒரு சில உலக அரசியல் காரணங்களுக்காக இயேசு சபை திடீரென்று கத்தோலிக்க திருச்சபையால் தடை செய்யப்பட்டது. போர்ச்சுகல் நாட்டில் அரசனுடைய பிரதம மந்திரியாக இருந்த பொம்பால் இயேசு சபையினரின் வீழ்ச்சிக்காக கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் இயேசு சபையின் மீது நன்மதிப்பு கொண்டிருந்த பொம்பால் பின்னர் தென் அமெரிக்காவில் தங்களுடைய முதல் எதிரிகளாக இயேசு சபையை கருதினான்.
இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து இயேசு சபையினர் நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். போப் 14ஆம் சாந்தப்பர் ஆரம்பத்தில் கத்தோலிக்க பேரரசர்களின் மிரட்டலுக்கு இசையாவிட்டாலும் பின் அரசியல் பலவந்தத்தினால் 1773ஆம் ஆண்டு இயேசு சபையை உலகெங்கிலும் கலைத்து விடுமாறு உத்தரவிட்டார். போப்புக்கு தனிப்பட்ட முறையில் கீழ்ப்படிதல் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்த இயேசு சபை குருக்கள் இறுதி வரை அதை காப்பாற்றிக் கொண்டனர். சந்தடியின்றி சபை கலைந்தது. கடலில் இறந்தவர் சிலர், சிறையில் இறந்தவர் பலர். ஜப்பானில், சீனாவில், இந்தோசீனாவில், இந்தியாவில் வேதபோத அலுவலுக்கு ஏறக்குறைய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சிதறுன்ற ஆடுகள் போன்று கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகங்கள் சின்ன பின்னமாக்கி குலைந்து போயிற்று. இயேசு சபையை உலகம் முழுவதும் கலைக்குமாறு போப் உத்தரவிட்டாலும் இயேசு சபை முழுவதும் மறையவில்லை. ரஷ்யாவில் அரசியாயிருந்த கத்தரின் பிரிவினை சபையை சேர்ந்தவர். இவர் போப்புவின் உத்தரவை நிராகரித்து தம் நாட்டில் இயேசு சபையை கலைத்துவிட மறுத்தவர். மாயமாக மறைந்த இயேசு சபை புதுமையாக மீண்டது. 1814ஆம் ஆண்டு போப் 7ஆம் பயஸ் இயேசு சபையை மீண்டும் உலகெங்கிலும் சட்டப்பூர்வமாக நிறுவினார். இயேசு சபையின் உயர் தலைவர் ருத்தான் அவர்களிடம் இந்தியாவில் மதுரை மிஷன் மறைப்பணிகளை மேற்கொள்ளுமாறு போப் வேண்டுகோள் விடுத்தார். அவரும் பிரான்ஸ் நாட்டில் இருந்த தூலூஸ் மறை மாநிலத்தின் இயேசு சபை மாநில தலைவரை இப்பணியை மேற்கொள்ளுமாறு ஆவணச் செய்தார். அங்கிருந்த தலைவர் பிரான்ஸ் ரினால்ட் 4 பிரெஞ்சு துறவியரை உடனடியாக இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார். 1837ஆம் ஆண்டு 4 பிரான்ஸ் இயேசு சபை துறவியினர் ஜோசப் ஃபெட்ராண்ட், லூயிஸ் கார்னியர், லூயிஸ் டு ரான்குட், அலெக்சாண்டர் மார்டின் ஆகியோர் பாண்டிச்சேரியில் வந்து இறங்கினர். தமிழ் மொழி மற்றும் நமது தமிழ்நாட்டு மக்களின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள 6 மாத காலம் பாண்டிச்சேரியில் இருந்தனர். 1838ஆம் ஆண்டு தமிழகத்தின் இதயமான திருச்சிக்கு வந்து தங்கள் பணியை ஆற்றத் தொடங்கினர். மதுரா மிஷன் ராபர்ட் டி நோபிலியால் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்கான உண்மையான அடித்தளமிட்டு அதனை வளர்த்தவர்கள் பிரான்ஸ் இயேசு சபையினரே. 1837ஆம் ஆண்டு முதல் 1952ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 115 ஆண்டுகள் நமது திருச்சபைக்காக பல்வேறு பணிகள் மேற்கொண்டவர்கள் பிரான்ஸ் இயேசு சபையினரே. இதில் முதல் 15 ஆண்டுகள் லயன்ஸ் மறை மாநிலத்தின் கீழ் பணியாற்றியவர்கள். அடுத்த 100 ஆண்டுகள் பிரான்ஸ் நாட்டு தூலூஸ் மறை மாநிலத்தின் கீழ் பணியாற்றினர். 1929ஆம் ஆண்டு மதுரா மிஷன் துணை மறை மாநில நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அதன் பின் 1952ஆம் ஆண்டுதான் தனித்துவம் பெற்ற மதுரை மாநில இயேசு சபை உருவாகி இன்று நம்மை திறம்பட வழிநடத்தி வருகிறது. 1952ஆம் ஆண்டு புதிய மதுரை மறை மாநில தனித்துவம் பெற்றாலும் தமிழகத்தில் திருச்சபை வளர்ந்தது பிரான்ஸ் குருக்களின் தன்னிகரற்ற உழைப்பாலும் அவர்களுடைய தியாக வாழ்க்கையினால்தான் என்று சொன்னால் மிகையாகாது. சில இயேசு சபை இறை தொண்டர்களை இந்நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். அருள்தந்தை அந்தோனி கிரிமினாலி, அருள்தந்தை ஜேம்ஸ் டி ரோசி, அருள்தந்தை கார்னியர், அருள்தந்தை த்ரிங்கால், அருள்தந்தை அதிரியான் கௌசானல், பேராயர் ஜான் பீட்டர் லேயனார்ட், அருள்தந்தை அகஸ்தின் கப்பெல்லி, அருள்தந்தை லூயிஸ் லெவேல். ஒழுங்கு, கட்டுப்பாடு, முறை தவறாமை, கடின உழைப்பு என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் அருள்தந்தை சேவியர் எராட். புனித வளனார் கல்லூரியின் மாகை மைதானம், புத்தில்லம், தூய நெஞ்ச விடுதிகளுக்கான இடங்களை தேர்ந்தெடுத்த சிற்பி அருள்தந்தை ஜான் மாகே. தாவர வகைப்பாட்டியலில் சிறந்த நிபுணரான அருட்தந்தை KM மேத்யூ. செண்பகனூர் தூய நெஞ்ச கல்லூரி இயற்கை அருங்காட்சியகத்தின் முன்னோடியான அருள்தந்தை ஆங்லாட். கடமை தவறாமல் பணியாற்றிய கடமை வீரன் அஞ்சல் துறை அதிகாரி அருட்சகோதரர் பத்மஸ்ரீ KV பீட்டர். எல்லாம் உமக்காக ஆணிக்கொண்ட உன் காயங்களை
போன்ற பாடல்களுக்கு சொந்தக்காரரான அருள் தந்தை ஜி அம்புரோஸ், தயை செய்வாய் நாதா போன்ற பாடல்களுக்கு சொந்தக்காரரான அருள் தந்தை பொன்னாட், பங்கிராஸ் நாடகம், தேவஸ்தோத்திர கீர்த்தனைகளின் தந்தையான அருள் தந்தை சந்தியாகப்பர், NSS மற்றும் ஐக்கப் இயக்கங்களின் முன்னோடி அருள் தந்தை சிரால், தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் சிறந்த ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருள் தந்தை மச்சோடா, தூத்துக்குடியில் 30 ஆண்டுகளாக ஆயராக இருந்தவர் மேதகு பிரான்சிஸ் ரோச், சென்னை மயிலாப்பூரிலும் மதுரையிலும் மறைமாவட்டத்தின் பேராயராக இருந்த பேராயர் காஷ்மீர் ஞானாதிக்கம், புகழ்மிக்க சென்னை லொயோலா கல்லூரியை நிறுவிய அருள் தந்தை பிரான்சிஸ் பெட்ரம், ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி அருள் தந்தை ஜெரோம் டிசூசா, சேசு சபை தடை செய்த காலத்தில் பிரிந்து பரிதவித்து போன இயேசு சபையினருக்கு ஆறுதலாய் இருந்த செயின்ட் ஜோசப் விக்னட்டலி, இயேசுவின் அன்பின் அடிப்படையில் ஆனால் புரட்சிகரமான பாதையில் நம்பிக்கையற்றவர்களையும் அநீதிக்கு பலியானவர்களையும் பாதுகாத்த அருள் தந்தை அருப்பே அடிகளார், ஹிஸ் ஹோலினஸ் போப் பிரான்சிஸ். இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் 266வது பாப்பரசர் ஆவார். அர்ஜென்டினாவில் இத்தாலிய பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவர். இவரது இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ. இவரே இயேசு சபையிலிருந்து வந்த முதல் போப் ஆவார். ஐரோப்பியர் அல்லாத முதல் போப்பும் இவரே. இயேசு செய்தவை பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்ற புனித யோவான் சொன்னது போல, இயேசு சபையினர் செய்தவைகள், செய்து கொண்டிருப்பவைகள் பல உண்டு. அவற்றை இன்று 200வது ஆண்டு விழாவில் பட்டியலிட்டால் 300வது ஆண்டு விழா வந்துவிடும். இருப்பினும் ஒரு சில பணிகள் இதோ. உலகெங்கும் இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவித்த சபை இயேசு சபை. தொற்று நோயாளிகளிலிருந்து மக்களை காக்கும் மருத்துவ பணியாற்றிய சபை இயேசு சபை. தியாகத்துடன் போராடி தாய் திருச்சபையின் இன்னல்களை தீர்த்த சபை இயேசு சபை. அறிவுக்கண் திறக்க பல கல்வி நிலையங்களை உலகில் வளர்த்த சபை இயேசு சபை. உலகத்தின் மாபெரும் அறிவியல் அறிஞர்களை தன்னகத்தை கொண்ட சபை இயேசு சபை. 50க்கும் மேற்பட்ட புனிதர் பட்டங்களையும் 280க்கு மேற்பட்ட முக்தி பேறு பட்டங்களையும் பெற்ற சபை இயேசு சபை. கல்வி பணியிலும் சமூக பணியிலும் முன்னோடியாக திகழும் சபை இயேசு சபை. ஏழை மக்களையும் ஒதுக்கப்பட்ட மக்களையும் மேல் தூக்கிவிட்ட சபை இயேசு சபை. மக்களுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த சபை இயேசு சபை. வாழ்வில் துயரங்கள் இருந்தாலும் தனது பயணத்தில் என்றும் புன்னகையுடன் இருக்கும் சபை இயேசு சபை. காலத்திற்கேற்ப தன் அருட்பணிகளில் திசைகளை மாற்றிக்கொண்டே பயணம் செய்யும் இயேசு சபை. கல்வி என்றாலே வியாபாரம், திரும்பும் திசையெல்லாம் கல்லூரி என்ற இந்த காலத்தில் இன்னும் கல்வி பணிக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்குமா, அல்லது தன் திசையை மாற்றிக்கொள்ளுமா? பயணம் ஒன்றாய் போகிறோம், பாதை முழுவதும் கீதங்கள் என்று எத்திசையில் நீங்கள் பயணித்தாலும் உங்களின் இனிய பயணத்திற்கு எங்கள் அனைவருடைய இனிய வாழ்த்துக்கள். ஓ எங்கள் இயேசு சபையினரே, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும்